92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். வர தம்பி, இந்த குவிஸோட பேரு இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட். என்னது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ்? எதுக்கு சிரிச்ச நீ? சொல்லு, நீ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. இன்டர்நேஷனல் சொன்னீங்களே அதனால. ஏன் இது இன்டர்நேஷனலா இருக்க கூடாதா? இல்ல இருக்கலாம். ஏன் எதுக்கு சிரிச்ச நீ? எனக்கு பதில் சொல்லுப்பா. இல்ல எல்லாரும் சிரிப்பாங்க. எல்லாரும் சிரிப்பாங்களா? எப்படி சிரிப்பாங்க? நீ சொல்ற தம்பி, என்ன ஸ்டாண்டர்ட் அது? என்ன ஸ்டாண்டர்டா? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷனல் என்னடா திடீர்னு என்ன கடிக்கிற மாதிரி ஆன்ற. சரி, ஓகேடா தம்பி. இப்போ வந்து நீங்க 4 பேர் யாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய டைம். மைக் அப்படி தொட்டுலாம் பார்க்க வேணாம், ஓகேவா? சொல்ற தம்பி, உன் பேர் சொல்லு. ஆஷிக்ண்ணா. என்ன ஷிக்கு? ஆஷிக் தேவகுமார். ஆஷிக் தேவகுமார். என்ன பண்றீங்க? நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சாரம். செகண்ட் இயர் எஸ்ஆர்எம். வாட் கோர்ஸ்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். How many girls in the class? None. Normally there will be one in your class. None. No. Oh, Not even one. How are you feeling in the heart? It's fine. Fine. Yeah. As long as there are girls in the other class. Exactly. What is the problem for us? Okay. What do you do, தம்பி? நான் விஷ்ணு. அதான் கேசிஜி காலேஜ்ல 3rd இயர் ஐடி படிக்கிறேன். ஐடி. உன் கிளாஸ்ல எத்தனை பொண்ணு? ஒரு 30 பொண்ணுங்க, 20 பசங்க. சூப்பர், தட்ஸ் வெரி அமேசிங். அவனை பார்த்தா உனக்கு பொறாமை இல்ல ஆசிக்கு? இல்லண்ணா. I came from a very good என்னதுடா? I came from only girls around school, so you're foreign. Okay. இது உங்க டீமுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கிறது? ஏதாவது ஒரு பேர் நீங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னது? எங்களுக்கு மாரி பாய்ஸ்னு வெச்சிரலாம். மாரி பாய்ஸா? என்னடா ஏன்டா? சோ நல்லா இருக்கும். மாரி பாய்ஸ். சரி. No, it will be the Mari boys. மாரி பாய்ஸ். நீங்க என்னடா மொல்ல மாரி பாய்ஸா? டான்சர் பாய்ஸ். டான்சர் பாய்ஸ். நல்ல பேர். இதெல்லாம் எப்ப தெரியுமா? சன் டிவில தில்லானு ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த மாதிரி மொக்கையா பேர் வைப்பாங்க. சரி, நீங்களே செலக்ட். மாரி பாய்ஸ், டான்சர் பாய்ஸா? உன் பேர் என்ன? மில்டன்னா. மில்டன். என்ன பண்ற? ஃபிளாஷ் கேக்குறியா? கேசிஜி காலேஜ் 3rd இயர் சிஎஸ்சி பண்றேன். சிஎஸ்சி பண்ற. ஓகே, அது எத்தனை அரியர்? அது இருக்குண்ணா. இருக்காடா உனக்கு மில்டன்? என்னடா உன்னை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கியாடா? இருக்கு. ஓகேடா, பரவாயில்ல மில்டன். அதை பத்தி நம்ம எதுக்கு பேசினேன். நீ சொல்ற தம்பி, உன் பேரு? கேத்தன். என்ன உன் பேருண்டா? கேத்தன். ஓகே, என்ன பண்ற? விஸ்காம் முடிச்சிட்டேன் இப்பதான். டான்சர். டான்சர். அதான் டான்சர் பாய்ஸா நீங்க? சூப்பரா. டான்ஸ் என்ன ஸ்டைல் ஆஃப் டான்ஸ்? ஐ டு ஜாஸ், வந்து ஹிப் ஹாப். ஓ, நீ ஹிப்ஹாப் தமிழாவா? சூப்பர்டா. ஹிப்ஹாப் டான்ஸ் ஆடுவே நீ, வந்து ஜாஸா? ரேடியோல ஆடி காட்ட முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு அந்த கொடுமை எல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் இந்த டீமோட விளையாட ஆரம்பிக்க போறோம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் இட்ஸ்லெட் மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். இந்த 4 பாய்ஸ், டான்சர் பாய்ஸ், மாரி பாய்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன விளையாட போறாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாட போறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு சாயங்காலமும் யாராவது 4 பசங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசலே போய் நானும் 5 மினிட் நினைப்போம். யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்க எப்படியாவது கடத்தி கூட்டின்னு வந்து இந்த குவிஸை விளையாடுவோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் யாருமே பதில் சொல்லாத மாதிரி இருக்கும்போது திடீர்னு அரசியல் குவிஸ் நடத்தினோம். நேற்றுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். 40 கேள்வியில் 31 கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ட் பசங்க வந்துட்டாங்க. ஆனால் இவங்க 4 பேர் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு அது நடக்காதுன்னு நல்லாவே தெரியுது. நான் தான் பாலாஜி. இது 92.7 பிக் எஃப்எம்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். இப்போ என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு ரூல் சொல்ல போறோம். ஓகே, மொத்தம் 2 ரவுண்டா தம்பி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டைரக்ட் ரவுண்ட். மாரி பாய்ஸுக்கு தனியாக கேள்வி கேட்போம், டான்சர் பாய்ஸுக்கு தனியாக கேள்வி கேட்போம். 5 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொன்னீங்கன்னா 1 பாயிண்ட். ஸோ 5 கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட். உங்களுக்கு 5 பாயிண்ட். நேற்றுக்கெல்லாம் 1 கோடி பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். இன்றைக்கி பாயிண்ட்லாம் தீந்துருச்சு. ஸோ இருக்கிறத வச்சு விளையாடணும் அப்படின்றதுனால 5 பாயிண்ட் ஜெயிக்கலாம். சப்போஸ் இதுக்கு அடுத்த உங்களுக்கு தெரில பாஸில் போகுது அப்படின்னா பாஸில் போகிறவங்களுக்கு வந்து 1 கோடி பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்கள் சொல்லாமல் இங்கே சொல்லிட்டீங்க, மாரி சொல்லாமல் டான்சர் பாய் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி. ஸோ நீங்கள் 5 கொஸ்டினுக்கு பதில் சொல்லி பாஸில் இருக்கிற 5 கொஸ்டினுக்கு பதில் சொன்னீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு? 5 கோடி. எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ? 5 கோடி 5 பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர். என்னது? Rapid fire. யா, லைக் தட் யூ ஹேவ் டு சே. நீ சொல்ற டான்சர் பாய். ரேபிட் ஃபயர். நீ சொல்ற தம்பி. ரேபிட் ஃபயர். எல்லாரும் எவ்வளவு ஸ்டைலிஷா சொல்றாங்க, அது மாதிரி சொல்லு. ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர். அது மாதிரி சொல்லணும். அந்த ரேபிட் ஃபயர்ல வந்து 9 கேள்வி. ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து 1.25 பாயிண்ட்ஸ். ஓகே, மொத்தமா 9க்கும் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஓகே, அவ்வளவு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ஜெயிக்கலாம். சரியா? அதுல வந்து நீங்க வந்து கண்டமேனிக்கு பதில் சொல்ல முடியாது. பஸ்ஸரை தட்டு தான் பதில் சொல்லணும். ஓகே, தட்டுங்க பஸ்ஸரை. அதான் இதான் எல்லாம் அட் டைம்ல தட்டுங்க. 1 2 3. பார்லிமெண்ட்ல தட்டுற மாதிரி. பார்லிமெண்ட்ல தட்டு. ஓகேடா, பார்லிமெண்ட்னா அதுல என்ன வாய் ஜெயிச்சு போவாங்க பார்லிமெண்ட்டுக்கு?
என்னமா ஜெயிச்சு கான்ஸ்டிட்யூன்சி எல்லாம் இங்க பாரு பேச சொல்லு. கான்ஸ்டிட்யூன்சி எல்லாம் ஜெயிச்சு போவாங்க உள்ள. அது உள்ள போற மெம்பர் பேர் என்ன? லோக்சபால போறது மெம்பர் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா போறது மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே லொல்லு சபால போறது ஏதோ ஒன்று சொல்கிறேன். குவிஸே ஆரம்பிக்கல, இருந்தாலும் அவன் புத்திசாலித்தரத்தை காமிச்ச இந்த 4 பசங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு பார்த்தா உங்கள் 4 பேருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் இருக்குது. ஓகே, மஹிந்திரா சிட்டி தெரியுங்களா, மறைமலை நகர், அந்த இடத்துல ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட். ஓகே, வித் ஆல் அம்யூனிட்டிஸ். ஓகே, ஜெயிக்கிறவங்களுக்கு அது காத்துட்டு இருக்கு. ஓகே அங்கிள், நாளைக்கு இந்த குவிஸ்ல நீங்க கலந்துக்கிட்டா உங்களுக்கு இருக்குது. நாளைக்கு வந்து எந்த ஏரியான்னு சொல்லி நீயே சொல்லாது கொடுக்கலாம். மயிலாப்பூர்ல கொடுக்கலாமா? மயிலாப்பூர்ல ஆல் ஃபர்னிஷ்டு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் நாளைக்கு கலந்துக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு வந்து மஹிந்திரா சிட்டி. நீங்க கேட்டு நிற்கிறது வாயில வந்தது வளர்ற பாலாஜியோட டிகிடிசி இந்த குவிஸுக்கு உனக்கு அது கொடுப்பாங்களா? டேய் 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் பில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாரி பாய்ஸா டான்சர் பாய்ஸா யார் கூட ஆடலாம்? மாரி பாய்ஸ். ஓகே, மாரி பாய்ஸ் நீங்களே கேட்டதுனால உங்களுக்கு முதல் நீங்க தான் உங்களுக்கு தான். அப்படியே மைக் பக்கத்துல வாங்க. 5 கொஸ்டின்ரா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்னு பதில் சொன்னீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட், 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 5மே ஒரேடியா கேட்டுருவீங்களா? 5மே ஒரேடியா கேட்டுருவீங்களா? ஏதாவது அசிங்கமாக சொல்ற போறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா கேட்கலாம். ஓகே போலாமா? ஓகேடா தம்பி, உங்களுக்கான முதல் கேள்வி. ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் இந்த 3 பிளேயர்களுக்குள்ள ஒற்றுமை என்னது? 3 பேருமே கிரிக்கெட்டர்ஸ். 3 பேருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க, நான் கபடி விளையாடுவாங்க. செக் அப்பலாம் கிடையாது. ஏதோ சொல்றேன், யோசிச்சு டைமிங் ஜோக் வராத அளவுக்கு நீங்க பேசுறீங்க. பேட்ஸ்மேன் 3 பேருமே. கொஞ்சம் மைக் கிட்ட வாங்கடா. 3 பேருமே பேட்ஸ்மேன் தான். ரவி சாஸ்திரி பேட்ஸ்மேன், இல்ல ஸ்பின்னர், ஆல் ரவுண்டர். 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கடா. ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர். மும்பையா? 3 பேருமே மும்பை. 3 பேருமே மும்பையா? 3 பேரும் பேட்ஸ்மேனா? 3 பேரும் ஆம்பளையா? என்னது சொல்லு? 3 பேருமே from மும்பை. 3 பேருமே ஃப்ரம் மும்பை. கரெக்டான பதில். ஆனா கிட்டத்தட்ட கன்றாவியா 1 மணி நேரம் கழிச்சு சொன்னதுனால உங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துறேன். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விடா தம்பி. சமீபத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின நடிகை யாரு? நடிகை வித்யா பாலன். வித்யா பாலன், அதான் உன்னோட சமீபம். அவன் தலையில ஒரு குட்டு குட்டுறான். பிரியங்கா சோப்ரா இஸ் அப்சல்யூட்லி. பிரியங்கா சோப்ரா வாயினா? பிரியங்கா சோப்ரா நேஷனல் அவார்ட் இல்ல தம்பி, நீ சொல்ற தம்பி. சமீபத்தில் வர சொல்ற ரித்திகா சிங் கொடுக்கறதா இருந்துச்சு. யாருக்கு? ரித்திகா சிங் கொடுக்கறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கல, ஏதோ காரணம் கொடுக்காம விட்டாங்க. அது கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. நீ சொல்ற தம்பி. டான்சர் மாரி பாய். பிரியங்கா சோப்ரா நேஷனல் அவார்டு வாங்கினாங்க சமீபத்தில். அவ பத்மஸ்ரீ யார் வாங்கினா? அது தேஜஸ்ரீயா? அது பிரியங்கா சோப்ரா. ஓகேடா. கங்கனா ரனாவத்னு ஒரு நடிகை இருக்காங்க. என்ன படம் தமிழ்ல நடிச்சிருக்காங்க? தாம்தும். இந்த கட்ராவில இல்ல, அது தெரியல. ரித்திக் ரோஷன் மாதிரி தான் தெரியும். ரித்திக் ரோஷன் மேட்டர் தெரியுமா? சரி ஓடுறா, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. உங்களுக்கான அதுக்கு அடுத்த கேள்வி. இங்கிலாந்துல இருந்து சமீபத்துல இந்தியாவுக்கு வந்து ராயல் குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் வந்தாங்க. யார் வந்தாங்க? கேட் மிடில்டனும் பிரின்ஸ் ஹாரி. ஹாரியோட பொண்டாட்டி கேட்டு. வில்லியம் ஷேக்ஸ்பியர். தண்டக்கர்மா என்ன கேட்டு போ, கேட்டு முடியாது. அவங்களுக்கு 2 பேருக்கு பிரின்ஸ் சார்ல்ஸ் அண்ட் கேட் மிடில்டன். பிரின்ஸ் சார்ல்ஸ், கேட் மிடில்டன். மருமகளை கூட்டிட்டு மாமனார் வந்தார். மாத்திட்டனா? கேட் 2 பேருக்கு சேர்த்து ஒரு பேர். உனக்கு டைம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பேசுனேங்கிற தனியா நீ? கேட் மிடில்டன், பிரின்ஸ் வில்லியம்ஸ் சரியா? வில்லியம் ஷேக்ஸ்பியர், அப்புறம் சார்ல்ஸ். நீ என்ன இன்னொரு பேர் சொன்ன? என்ன சொன்ன? ஹாரி. ஐயோ அம்மா, டயர்ட் ஆகுதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டீம் 1க்கான பாக்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஸ்டின்ஸ் தொடரும். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் இட்ஸ்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் பில்லட்ஸ் வழங்கும் டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸ்லேடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸ்லேடைனா என்னது? ஸ்லேட் என்னதுடா? சொல்றா, மைக்ல வந்து சொல்றா. சாக் பீஸ் வச்சு எழுதாங்களா ஸ்லேட், அதான். ஓ, அதான் ஸ்லேடை. டேய், சேர் பட்டன் கூட அமுக்க முடியாது. அவனை அடி. ஸ்லேடைனா ஸ்லேட். நீ சொல்றா, நீ அவன் டீம் தானே? நான் ஆஷிக்னா. ஆஷிக். இதுல ஒன்னு ஸ்லேடைக்கு பதில் சொல்றா. ஷிக்கா இருடா, உன்னை வந்து சீக்கிரமே சீமான் கிட்ட மாட்டி விடுறேன். சிரிக்காம சொல்றா. ஸ்லேடை. நீ சொல்ற தம்பி. பாஸ் இட் டு யுவர் டீம். டான்சர் பாய். ஸ்லேடைனா என்ன தமிழ்ல? அவனாவது ஏதாவது சொன்னான்ல. பாஸே கிடையாது. யார் என்கிட்ட பாஸ் பண்றியா? ஸ்லேடைனா சொல்ற. நோ கமெண்ட். சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன். எஸ்ஜே சூர்யாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. இடுப்பு. ஐயோ, எனக்கு வருதுடா கடுப்பு. இடுப்பு இல்லடா தம்பி.
அவர் எப்படி டைலாக் பேசுவாரு? இழுத்து பேசுவாரு. இழுத்து பேசுவாரு. ஐயோ, Bass voice ல. இழுத்து பேசுவாரு, இடுப்பை பத்தி பேசுவாரு, அதெல்லாம் கேட்கலடா. என்ன மாதிரி டைலாக்ஸ் பேசுவாரு? வெண்ணிராடை மூர்த்தி எப்படி டைலாக் பேசுவாரு? வெண்ணிராடை மூர்த்தி ஒரு ஜெனரேஷனுக்கே தெரியாம போயிடுச்சாடா. தெரியும், நான் வெளிநாடு வந்து சன் டிவில காலங்கள்ல சண்டே மார்னிங் ஜோக் போடுவாங்க, அதுக்கெல்லாம் வருவாரு. அது தவிர ஒரு 500 படம் நடிச்சிருப்பாரு, அதுலயே வருவாரு. சரிடா தம்பி, இப்போ எப்படி சொல்றது உங்ககிட்ட யாரை வந்து எக்ஸாம்பிள், சரி எதுவுமே இல்லடா. ஸ்லேடைனா என்ன தெரியுமா? ஒரே விஷயத்துக்கு 2 அர்த்தம் இருக்கும், டபுள் மீனிங். அதுதான் தமிழ்ல ஸ்லேடை. சரியா? அப்படிதான் என்னத்த பண்றது இவனுங்களை வச்சுக்கணும். சரி, உங்களுக்கான கடைசி கேள்விடா இந்த ரவுண்டுக்கு. விஜயகாந்த் எந்த தொகுதியிலேருந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிடுறதா சொல்லியிருக்காரு? விஜயகாந்த் வந்து சொல்றா தம்பி, சூப்பர். ஆர்கே நகர் நினைக்கிறேன். ஆர்கே நகர் தான் விஜயகாந்த். ஓகே, சூப்பர் தம்பி. நீ சொல்ற தம்பி பாசிட்டிவ் டான்சர் பாய்ஸ். கேகே நகர். ஆர்கே நகர்லனா கேகே நகர், ஏன்னா நான் ஷேர் ஆட்டோ ஓட்டுறேன். ஐயோ, நீ சொல்ற தம்பி. நோ கமெண்ட்ஸ். ஏதாவது ஒன்னு சொல்லி தொலைடா. பெசநகர். சரி, பெசநகர். பெசநகர் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. ஐயோ, சூப்பர்ரா தம்பி. சரி, தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிடா? 234. நீ சொல்ற தம்பி. 234. நீ சொல்ற தம்பி. 235. ஏன்னா அவனுக்கு 2 பேர் 4 சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, அதனால அவன் மண்டையை பிடிக்கும். 234. விஜயகாந்த் வந்து உளுந்தூர் பேட்டன் ஒரு இடம் இருக்கு, எங்க இருக்குது அது? விழுப்புரம் தாண்டி அப்படியே போற வழியில எங்கேயோ. ஓகேடா, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுற மூடு எனக்கும் இல்லை, கேட்குற உங்க மூடு இல்லை. பக்கத்து எப்போ வேணா போயிட்டு வந்துருங்க. செகண்ட் ரவுண்ட் விளையாட போறோம். டான்சர் பாய்ஸ், உங்க மேல எனக்கு ரொம்ப நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒரு கொஸ்டின் கூட பதில் சொல்ல மாட்டீங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க கூட விளையாட போற இந்த குவிஸோட பேர் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் பில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். டான்சர் பாய்ஸ், கொஞ்சோண்டு அறிவு இருக்கிற மாதிரி தெரியற அந்த டீமே ஒரு கேள்வி தான் பதில் சொல்லுச்சுன்னா, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சக்லைன் முஸ்தக் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தாரு, சரியா? அடப்பாவி, சக்லைன் முஸ்தக்னு ஒருத்தர் இருந்தாரே தெரியாதா? கொஞ்ச நேரம் இருக்கா. இவங்க டீமுக்கு டான்சர் பாய்ஸ் எந்த டீமை சேர்ந்தவரா இருப்பாரு சக்லைன் முஸ்தக்? அவ்வளவுதானான்னு இவ்வளவு. சரி, அது கொஸ்டினே கிடையாது. அவன் தாடி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன விளையாடுவார்? என்ன அவர் பேட்ஸ்மேனா போலரா? என்ன ஸ்பின்னர்? கொஸ்டினே வந்து சக்லைன் முஸ்தக் என்ன ஸ்பின்னர்? ஆஃப் ஸ்பின். நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு 2 சான்ஸ் தான் எப்படி இதுல இருக்க முடியும். ஆஃப் ஸ்பின். நீடா தம்பி? லெக் ஸ்பின். 2 பேரும் ஒரே டீம் தான், அது தெரியுமா உங்களுக்கு? ஆஃப் ஸ்பின்னா லெக் ஸ்பின்னா? கன்றாவிகளா? கரெக்டான பதில் தான். நீ கரெக்டா சொன்னாலே நம்ப முடியலடா. உங்களுக்கான 2வது கேள்வி. சமீபத்தில் எம்பியாக செலக்ட் செய்யப்பட்ட விளையாட்டு வீரர் இல்ல வீராங்கனை யார்? குஷ்பு. விளையாட்டு வீரர் வந்து குஷ்பு. விளையாட்டு வீரர் வீராங்கனைடா. சமீபத்தில் எம்பியா செலக்ட் செய்யப்பட்ட விளையாட்டு வீரர் இல்ல வீராங்கனை? சச்சின் டெண்டுல்கர். சமீபத்தில் சொல்றா தம்பி, சேத சொல்ல வந்த நீ சொல்லுவா. சானியா மிர்சா. அவன் தலையில பிடிச்சி ஆடுறா, அவனுக்கு அடி அடி. அடி, நிஜமா நடிக்காத அடி. அவள்தான், நீ சொல்றா. பாசிட் யுவர் டீம். நான் சமீபத்தில்னா அஸ்வின். இல்ல முகமது அசருதீன். முகமது சமீபத்தில் அவருக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது. அஸ்வின் எப்படா எம்பி ஆனா? ஓகே, முடிஞ்சிச்சுடா இந்த குவிஸ், முடிஞ்சிச்சு. வீட்டு கிளம்புங்க, அவள்தான் முடிஞ்சிச்சு குவிஸ். என்னடா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்னு என்னடா கேட்கறது உங்களுக்கு? சரி, சினிமா கேள்வியே கேட்குறேன். உலகின் 100 பவர்ஃபுல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதுல ஒரு இந்திய நடிகை வந்தாங்க. யாரு? சரி, இந்தி நடிகர் வந்தார். யாரு? எஸ்ஆர்கேவா இருக்குமோ? யார் எஸ்ஆர்கேனா? யாரு? அது அப்படி சொல்லி தொலையேன். என்ன எஸ்ஆர்கே செல்லம்மா? அவர் கிடையாது, ஒரு லேடி. யாரு? லேடி காகா. யா சொல்லு, மூக்க நோண்டாத. இருக்கும் அந்த இருக்காது. நீ சொல்ற தம்பி, இப்பதான் அவங்க ஹாலிவுட்ல சுத்தி நிக்கிறாங்களா? அட்ரா, இன்னொரு அடி அட்ரா. ஐயோ, பிரியங்கா சோப்ரா தான்டா தம்பி. எதுவுமே நீங்க ஆன்சரா சொல்ல மாட்டேன், மூக்குல உறிஞ்சு ஏதோ ஒன்று சொல்றேன். ரவுண்ட் 1ல டீம் 2க்கான பாக்கி இருக்கிற கொஸ்டின்கள் எல்லாம் தொடரும். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கலிட்ஸ்ல மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. சிரிக்கவே சிரிக்காத பிரைம் மினிஸ்டர்னு பேர் எடுத்த இந்திய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அவர் பேசவே பேசாத, சிரிக்கவே சிரிக்காத.
வாஜ்பாய்லாம் நல்லா சிரிச்சிருக்காரா, 2 வாட்டி ஜோக் வச்சா அவர் நிறைய சிரிப்பார். சிரிக்கவே சிரிக்காத பிரைம் மினிஸ்டர் வேர்ல்டு ஃபுல்லாக இதனால தான் அவர் ஃபேமஸ். அவர் பயங்கரமான நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் பாஸ் டு யுவர் டீம்டா. சரிக்கா அப்புறம் மொராஜி தேசாய், நரசிம்ம ராவ், வேற நான் என்ன லிஸ்ட்லன்னு கேட்கலடா. இந்திரா காந்தி, ஐகே குஜ்ரால், வாஜ்பாய்னு விவேக் ஜோக் மாதிரி சொல்றிய. யார் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேர் சொல்லு. சிரிக்கவே சிரிக்க மாட்டார். நரசிம்ம ராவ். ஏன்டா? அவர் கொஞ்சம் இதா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? அப்புறம் அந்த கவுடான்னு ஒருத்தர் இருந்தார், தேவகவுடா. ஓகேடா, நல்ல வேலை ஃபுல் பேர் சொல்லிட்டியே. நரசிம்ம ராவ் இஸ் அப்சல்யூட்லி ரைட். நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியா தெரியல. நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா கேமுக்கும் அப்படி தான் விளையாண்டுக்கிறீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஐயோ என்ன கேள்வினா மறந்து போச்சுடா. தோழா, உங்களுக்கு பிடிச்ச கேள்விடா. சினிமா தோழா படம் இருக்குல்ல, அதுல எந்த நாட்டுக்கு போவாங்க? ஃபாரின் நாடு. They'll go to France. France. Why they'll go to France? France ஆ இட்டாலியா? ரெண்டு வேற வேற. France. ஏன் போவாங்க? நாகார்ஜுனா chill பண்ற இடம் அது. சில் பண்ற இடம். சினிமா கேள்வினா கரெக்டா குறிப்பா சொல்றடா நீ. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ல. இப்போ நீ வேற என்ன ஓகே இது மாதிரிலாம் பேசினா மாட்டிப்போன்னு தெரிஞ்சிருக்கு அவனுங்களுக்கு. 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்குது. இந்த ரவுண்ட் பரவாயில்ல, அவங்களுக்கே தெரியாம ஆன்சர்லாம் சொல்லிட்டானுங்க. எப்படி சொன்னானுங்கன்னுலாம் தெரியாது. நம்ம இப்போ அடுத்து ரேபிட் ஃபயர் விளையாட போறோம். என்னது? ரேபிட் ஃபயர். ஓகே, நாய் கொலைக்கிற மாதிரி நாங்கள் 4 பேர் பண்ண அந்த ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. இது இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆஃப் த மன்னா எத்னிக் மில்லட்ஸ் ஆஃப் த பவர்ட் பை உதயம் 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். ஓகே, ரேபிட் ஃபயர் விளையாட போறோம்டா. என் பேர் பாலாஜி. நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல, அது ஆண்டி கேட்பாங்களே திடீர்னு அவங்களுக்கு சொல்றேன். இது டிடிசி நிகழ்ச்சி ஆண்டி. மன்னா எத்னிக் மில்லட்ஸ், அதுக்கப்புறம் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். இது 2 வாட்டி ஒழுங்கா சொல்லுங்கனால ஆல்ரெடி இந்த கம்பெனிலேருந்து கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, 2 டீம் மாரி பாய்ஸ், டான்சர் பாய்ஸ் என் கூட சாயங்காலத்துலேருந்து இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடுறாங்க. 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 3ஆவது உங்களுக்கு ரேபிட் ஃபயர். ஓகே, 9 questions directly asked to each team. யார் வேணாலும் பதில் சொல்லலாம். டப்புன்னு பஸ்ஸர் அமுக்குங்க. ஓகே, இதுதான் பஸ்ஸர் அமுக்கிறது. முதல் கேள்வி கைஸ், தூங்காவனம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஆமா, அதுல எத்தனை பேர் தூங்கினீங்கன்னு கேட்க முடியாது, ஏன்னா எல்லாருமே அதான் பண்ணோம். அந்த படத்தோட டைரக்டர் யாரு? தூங்காவனம் படத்தோட டைரக்டர் யாரு? யூகி சேது. இல்ல, கமல்ஹாசனோட அசிஸ்டன்ட். ஐயோ, அவர் யாரு? விஸ்காமி. அப்ப சொன்னல சினிமானா எனக்கு தெரியும், நான் விஸ்காமி சொல்றா. தூங்காவனம் அருண் சொல்றாரு யாரா? அருண் சுவாமி இல்ல இல்ல கரெக்ட்டா சொல்றா. ரமேஷ் அரவிந்த் ஆகாஷ். அது வேற. அரவிந்த் கெஜ்ரிவால். பரவாயில்ல, சினிமா கேள்விக்கு பதில் தெரியலன்னா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். தூங்காவனம் படத்தோட டைரக்டர் வந்து ராஜேஷ் எம் செல்வா அப்படின்ற ஒருத்தர். ஓகேவா? அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், என்னப்பா கேட்ப நீ? ஏதாவது சும்மா கேளுங்க. நாலு படத்தோட பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்பேன். அடோ பாவி, தமிழ்நாட்டுக்கு துரோகிடா நீ. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி, ஒலிம்பிக்ஸுக்கு ரியோ டி ஜெனரோ அந்த மாதிரி அப்படி வாயில நுழையாத பேர் இருக்குல்ல, அந்த இடத்துல நடக்க போற ஒலிம்பிக்ஸுக்கு இந்தியன் ஒலிம்பிக் டீமோட குட்வில் அம்பாசிடர் யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? சல்மான் கான். தட்டவே இல்ல. சல்மான் கான் கரெக்டான ஆன்சர் தானே. பரவாயில்ல, இது வரைக்கும் சொல்லு. கரெக்டான டிசிஷன் அது. சல்மான் கான் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல அது ஓகே போறது. உடனே நீ என்ன நினைக்கிற? சம்பந்தமே இல்ல, அதுக்கு ஒரு நிஜமான ஒரு அம்பாசிடர் வச்சிருக்கலாம். என்ன காரையா? இல்ல, நிஜமான ஒரு நல்ல ஆளா வச்சிருக்கலான்ற. ஓகே, அந்த ஜோக் நல்லா இல்ல, சாரிடா தம்பி. எனக்கே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. தரமான ஜோக்லாம் சொல்லி இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கான அடுத்த கேள்விடா தம்பி. கரெக்ட், சல்மான் கான். ஒரு 50,000 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோ. ஓகேவா? கோடி ஒரு சரி எடுத்துக்கோ. இன்னும் ஒரு 3 கோடி வச்சுக்கிறியா? சரி வச்சுக்கோ. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, ராஜ்யசபா எம்பி எத்தனை வருஷம் பதவியில இருக்கலாம்? தட்ரா சொல்ற தம்பி. 5 வருஷம். 5 வருஷம். நீ சொல்ற தம்பி. 5 வருஷம். மில்டன் 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம். இது வேற தட்டி தெரிஞ்சா வேற சொல்ற. தப்பான பதில். இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். 3. ஏன்டா? 3 2. ராஜ்யசபா எம்பி 3 2. மில்டன் அது தப்பு. 5 வருஷங்கிறது தப்பு. வேற என்ன ஆப்ஷன்? அப்போ 2 வச்சுக்கலாம். 2 வச்சுக்கலாம். ஏன் அவனுக்குலாம் அவ்வளவு வருஷம் பதவியில இருந்தீங்கன்னா? இல்லையா? 6 வருஷம்டா. ராஜ்யசபானா 6. சிவிக்ஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதுல பேஜ் நம்பர் 72 பேராகிராஃப் 2லயே இருக்கு. எந்த புக்? ஐயோ, சிவிக்ஸ் புக்குன்னு சொன்னா எந்த புக்? பப்ளிஷர் ஒரு பப்ளிஷர் இருப்பாங்கனா அங்க அப்படியே கீழே இருந்து குதிச்சிரு. மாடியில இருந்து 2வது மாடியில இருக்கு இந்த ஆபீஸ். குதிச்சிருக்கு. சம பிரில்லியண்டா கேள்வியும் இல்ல பதில் இல்லாம இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தொடரும். 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல். இது மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் சி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். தொடர்ந்து 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்னிக் மில்லட்ஸ் வழங்கும் டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சமீபத்தில் பிஜேபி கட்சியில் சேர்ந்த மாபெரும் நடிகர் யார்? ரஜினிகாந்த்.
அப்படியே தட்டி சொல்லு. ரஜினிகாந்த். எப்போ சேர்ந்தார் அவரு? சேர்றத ஒரு பேச்சு. எப்போலேருந்து, எந்த வருஷத்துலேருந்து? 96லேருந்தா? போன வருஷமா? சமீபத்தில் பிஜேபியில் சேர்ந்தது சூப்பர் ஸ்டார் அல்ல, அப்போ என்ன ஸ்டார்? விவேக். சரத்குமார் பிஜேபியில் சேர்ந்தார், நீ பார்த்த? அவர் ஏதோ பிரச்சாரத்துக்கு போனாரு. பிரச்சாரத்துக்கு போனால் பிஜேபியில் சேர்த்துருவாங்களா? நீ சொல்ற தம்பி, உன்னை பார்த்தா பிரில்லியண்டாக தெரியுது மண்டையா. சொல்லு. சமீபத்தில் பிஜேபியில் சேர்ந்த நடிகர் யார்? பாலிடிக்ஸ் வேணாமே. ஏன் இவர் பெரிய அரசியல் அஜித் இவர்கிட்ட கருத்து கேட்டாங்க. பவர் ஸ்டார் சேர்ந்தாரா? அவர் சேர்ந்து உனக்கு தெரியாது. சூப்பர் ஸ்டார் கிடைக்கலன்னா ஒரு பவர் ஸ்டார். கரெக்ட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஷேக்ஸ்பியர் ரீசெண்டா அவரோட ஹாப்பி பர்த்டே கொண்டாடினார். எத்தனாவது பர்த்டே? 400. நீ சொல்ற தம்பி, பாசிட்டிவ் யுவர் டீம். 402. ஏன் 400 உனக்கு பிடிக்கல? எல்லாத்துலயும் ஒரு 2 சேர்த்து பண்ணி. பெரிய அண்ணாமலை படம் அசோக் 400 கரெக்டான பதில் தம்பி. யூ ஆர் பிரில்லியன்ட். இத்தனை கிளாஸ்க்கு நீ போறன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. பொன்னியின் செல்வன் அப்படின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க நாவலை எழுதியது யார்? கலைஞர். என்ன கலைஞர்? உனக்கு இந்த ஞானம் வராதா? அது கலைஞர். ஓகே சொல்லு. சொல்றா, அவன் சொல்லிட்டுண்டா. அது ஒண்டி சொல்லு, நீ ஆன்சர் கூட சொல்ல தேவை. கலைஞர் சொல்லு. கலைஞர் தப்பு. எனக்கே முதல்ல கலைஞர் தாண்டா வரும், இப்பதான்டா கலைஞர்னு வருது. சொல்லி 2 வாட்டி ட்ரை பண்ணு. கலைஞர். ஓகே, அவர் எழுதல, அவரு போர்ட்ரே பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? நீ சொல்ற தம்பி. விஸ்காம். கல்கி. என்னைக்கு? கல்கின்னு ஒரு ரைட்டர். பின்ன கல்கி யாரு? டான்சரா? கல்கி டான்சரா? கரெக்டான பதில் தான் கல்கி. எப்படி சொன்னனே தெரியல எனக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. எம்எல்ஏ அப்படின்னா என்னன்னு தெரியும்ல? என்னது? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகே, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு பதவி இருந்தது, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் பதவியா இருக்கும்? கவுன்சிலர் பதவியா? சொல்றா. அசிஸ்டன்ட் எம்எல்ஏ. சொல்றா, இதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. அறிவு ததும்பி பிதுங்கி ஊத்துது. சொல்லு, அது மைக்ல சொல்லு. அசிஸ்டன்ட் எம்எல்ஏ. ஆல்மோஸ்ட் கரெக்டா தம்பி. நீ சொல்ற தம்பி. துணை எம்எல்ஏ. நீ சொல்ற தம்பி. எம்எல்ஏக்கு ஈக்குவலண்டா ஒரு போஸ்ட் இருந்தது தமிழ்நாட்டில். எம்பி. எம்எல்ஏக்கு ஈக்குவல் எம்பி தான். கரெக்ட். நியாயமான விஷயம் தான், நியாயமான பேச்சு. சரிடா, எம்எல்ஏக்கு ஈக்குவல் நானே சொல்லிடுறேன். எம்எல்சின்னு ஒன்று இருந்தது. கேள்விப்பட்டிருக்கல? அப்படின்னா என்னது? ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். என்னதுடா தம்பி, நீ ஒண்டி தானே இவங்க 3 பேர் கூட தெரியாம வந்துட்ட. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான். அவனுக்கு அசிஸ்டன்ட் எம்எல்ஏன்னு சொல்றான். அடி சம பிரில்லியண்டா கேள்வியும் இல்ல பதில் இல்லாம இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தொடரும். ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல். இது மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். தொடர்ந்து 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர்ல இன்னைக்கு இட்ஸ் இன்டர்நேஷனல் குவிஸ் கான்டெஸ்ட் ஸ்பெஷல். ஓகேடா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. வெத்தலை போட்ட ஷோக்கல கமன குத்தன மூக்கல அப்படின்ற பாட்டு யார் பாடுவா? யார் பாடுனா என்ன படம்? தெரியாது. வெத்தலை போட்ட ஷோக்கல நான் கமன குத்தன மூக்கல அப்படி வரும். நான் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்ல பாடினாலும் அது அவர் பாடல. சொல்ற தம்பி, ஏதாவது கெஸ் பண்ணு. குஷ்புவும் சரத்குமார் ஆடுவாங்கல்ல ஒரு வெத்தலை. அது கொட்டைப்பாக்கு கொழுந்து ஒரு ஜெனரேஷனுக்கே நிறைய பேர் தெரியல. சரி சொல்றா, நீ சொல்றா. வெத்தலை போட்ட சோக்குல கம்முனு குத்துன மூக்குல வந்தது பாரு ரத்தம், இந்த அமரன் மனசு சுத்தம், வராவதி இறக்கம், வந்து நான் சொரக்கம். தெரியாதாடா? இதுக்கு நான் அந்த பாட்டையே போட்டு தொலைச்சிருக்கலாம். அமரன் ஒரு படத்துல கார்த்திகே பாடுவார்ரா. படத்துலயும் பாடுவார், நட்சத்திலையும் பாடுவார். ஓகேவா? உங்களுக்கான அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்டு லேட்டஸ்ட் ஜெனரேஷன் பிரேமம் படத்தோட 3 ஹீரோயின் பேர் சொல்லுங்கடா. யார் தட்டுறீங்க? நிஜம் பேரா ஸ்கிரீன் நேமா? ரெண்டுமே தெரியும்னா ரெண்டுமே சொல்லு. நாட்டுக்கு தேவையான விஷயம் தானே. சொல்லு. பிரேமம் ஃபர்ஸ்ட் பேர் தெரியாது. சரி. இது சாய் பல்லவி, மடோனா செபாஸ்டியன். மடோனா ஃபர்ஸ்ட் பேர் தெரியுமாடா உனக்கு? செலின். மடோனா இஸ் தி கேரக்டர்ஸ் நேம். ஓகே. What you trying to say now? What is happening? மடோனா செபாஸ்டியன், சாய் பல்லவி, அப்புறமா what is the other girl? Who is the other girl? Hey buddy, tell me da. மடோனா செபாஸ்டியனோட சின்ன வயசா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் தெரியல. அவன் நடிடுறா. ஓகே. அந்த இன்னொரு பொண்ணு பேர் அனுப்பமாடா. சரியா? அதெல்லாம் தெரிய தேவையில்ல. முடியல கட் ஓமா, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா ஒலிம்பிக்ஸ்ல இந்த விளையாட்டுக்கு இந்த வருஷம் குவாலிஃபை ஆயிருக்கு. இந்த விளையாட்டு யாரு? ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு. அதான் பொண்ணு தான். நார்த் இந்தியன் பொண்ணு. ஆமா. என்னடா இவ்வளவு கேட்டகரியில பிரிக்கிறீங்க? ஜிம்னாஸ்டிக் ஒரு பொண்ணு, அது நார்த் இந்தியன் பொண்ணு, அதுக்கப்புறம் வேற என்ன பிரிச்சிருக்கீங்க? பேர் என்ன?
பேர் 2 பேர் வரும். மெயின் நேம் ஒன்று வரும், சர் நேம் ஒன்று வரும். அதே பைத்தியம். நீ சொல்ற மில்டன், உன்னை பார்த்தாலே கண்ணை சொல்லிடுற மாதிரி இருக்க. சொல்லு. தெரியல சார். கேல ஆரம்பிக்கும். மறந்துட்டேன். கேஆர் விஜயா. 2 நேம். நீ சொல்ற. ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் டி, செகண்ட் நேம் ஸ்டார்ட் வித் கே. கரெக்ட். தினேஷ் கார்த்திகா. மங்குஸ்தான் பழங்களா? தீபா கராம்கர். சரிடா விடுங்கடா, இதுக்கப்புறம் பேச வேணாம். உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வேணும் எதிர்பார்க்குறீங்களா நீங்க? கொடுத்தா நல்லா இருக்கும். சோறு போட்டா நல்லா இருக்கும். சாப்பாடா? அந்த ஃபிளாட் மட்டும்னா. ஃபிளாட் உனக்கு யாரா ஃபிளாட் கேட்டா? நீ பேசின நீ இப்போ பதிலுக்கு உனக்கு ஃபிளாட். கார்த்திக் நடிச்ச படம் வந்து கார்த்திக்ல பாரு வாய் இப்படி ஆயிடுறா. குசு முடிஞ்சு போச்சு. நீ ஏதாவது சொல்லணும்னு விரும்புற கடைசியில? தேங்க்யூ. அப்பா அதான் நானும் சொல்றேன். தயவுசெய்து போய் தொலைங்க. 2 பிரில்லியன்ட் டீம், ஒரு பிரில்லியன்ட் ஹோஸ்டோட அந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் இதோட முடிஞ்சிச்சு. யார் வின்னா கேட்ட நீங்க தான் வின்னு. நான் இவங்களை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் யூ நெக்ஸ்ட் டைம். திஸ் இஸ் பாலாஜி சேயிங் டாடா பாபாய் குட் நைட் இன் 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் லிட்ஸில் மன்னா எத்தனிக் மில்லட்ஸ் வழங்கும் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். Have a great night. Todan tan, tuntaban tan, tantaban tan, tack and tack and tie.